ஸோ நம்பர்களே பாருங்க, இந்த டைபோல் இதுல இருந்து ஒரு அவுட்புட், இங்க லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் ஒரு 25 dB அவுட்புட், இதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து நம்ம இங்க இருந்து பிளக் இன் பண்ணிடுறோம். பாருங்க, நான் இப்போ சப்ளை வோல்டேஜை கட் பண்றேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சப்ளை வோல்டேஜ் கட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டோட்டல் சிக்னல் கட் ஆகுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், நல்ல கண்டென்ட், ஒரு எஃப்எம் பேஸ்டு. எஃப்எம் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எஃப்எம்ல டே பை டே பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாமே சூப்பரா இருக்குது. நம்ம அதுலயே இருந்துட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எவரி 70 to 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் நிறைய புதுசா உருவாகிட்டே இருக்குது. கார்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய பேருக்கு பாருங்க இந்த மாதிரி MP3 பிளேயர் இல்ல MP5 இல்ல ஆண்ட்ராய்டு பிளேயர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எஃப்எம் வந்து ப்ராப்பரா நம்ம ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஸோ அண்ணே நல்ல குவாலிட்டியா சூப்பரா நல்லா எல்லா நேரமும் எஃப்எம் என்னுடைய கார்ல நான் டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லா சேனல்ஸுமே நல்லா ரிசீவ் ஆகணும், நான் டிராவல் இருக்கும்போது எந்த ஊர்ல போனாலும் அந்த ஊர் சேனல்ஸ் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வீடியோ போடுங்க, தெளிவா போடுங்க, ஒரு பட்ஜெட்டுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நம்மளே பாருங்க, நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடும். எஃப்எம்காக நிறைய பேர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு சரியான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கல. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த நம்ம உங்களுக்கு உணர வைப்போம் அப்படிங்கிறக்க ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசரோட பாருங்க ஒரு 2 feet டைப். இந்த 2 feet டைப்ல அப்படியே டிரைவர் சீட் பக்கத்துல டாப்ல நீங்க வச்சுட்டு அதுல இருந்து ஒரு கிளிப், டபுள் சைடு கிளிப் அப்படியே பாருங்க. இதுல இருந்து ஒரு LNA லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர். இந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையருக்கு உங்களுடைய கார் பேட்டரியில இருந்து அப்படியே ஒரு 12 வோல்ட் இன்புட். அப்புறம் பாருங்க இதை நீங்க ஆட்டோலயும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே நீங்க பஸ், வேனு, லாரி அந்த மாதிரி நீங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றீங்களோ அந்த இடத்துல நல்ல எஃப்எம் வந்து நல்ல ரிசப்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி இடத்துல இதை சூப்பரா பயன்படுத்திங்க. இந்த ஆன் ஆஃபுக்கு மட்டும் இதுல ஒரு சுவிட்ச் போட்டு நீட்டா நீங்க கரெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி கரெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டைபோல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வீக்கான சிக்னலை இந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் ஒரு 25 dB வரைக்கும் சூப்பரா பூஸ்ட் பண்ணி, எவ்வளவு குறைவா இன்புட் இருந்தாலும் அதனுடைய சோர்ஸை வந்து ஒரு 25 dB வரைக்கும் சூப்பரா பூஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்தது. அந்த அவுட்புட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இந்த 2 feet டைபோல்ல இருந்து இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு நான் விளக்குறேன். நம்ம இந்த செட்டப்ல உங்களுக்கு இந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் வருது அப்படிங்கறத நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பாத்தீங்களா நண்பர்களே, உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 25 dB வந்து அதுல தெரியும். இந்த பாருங்க, நான் இப்போ சப்ளை வோல்டேஜை கட் பண்றேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சப்ளை வோல்டேஜ் கட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டோட்டல் சிக்னல் கட் ஆகுது. ஸோ அப்போ இதன் மூலமா ஒரு 25 dB வந்து வர்றதை உங்களால உணர முடியும். இந்த பேண்ட் விட்த் பாருங்க 88 to 108. அதுல வந்து நம்ம மதுரைக்குள்ள வந்து ஒரு 8 to 9 சேனல்ஸ் இருக்குது. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பீக் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 8 to 9 பீக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீக் தான் உங்களுக்கு எஃப்எம் சேனல்ஸ். ஸோ இதன் மூலமா ஒரு டைபோல் சாதாரண பாருங்க ஒரு 2 feet டைபோல், அதுல இருந்து ஒரு அவுட்புட், ஒரு LNA, அதுக்கு ஒரு பவர் சப்ளை, அது ஒரு 25 dB பூஸ்டிங் என்ன இருக்குங்கிறத உங்களால வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் மூலமா அப்படியே உங்களால உணர முடியுது. ஸோ அதனால தான் சொல்றேன் நண்பர்களே, நீங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நல்ல குட் எஃப்எம் சிக்னலை உங்களால ரிசீவ் பண்ண முடியுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இதன் மூலமா சொல்லிக்கிறேன். வரக்கூடிய இந்த அவுட்புட்டை எடுத்து நீங்க அப்படியே உங்களுடைய செட்டு, அதாவது உங்களுடைய கார் செட்ல எஃப்எம் ஆண்டனா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோஆக்சியல் இன்புட் மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது எஃப்எம் போட்டு. அதுல பாருங்க இந்த ஆண்டனா பிளக், அதை அப்படியே நீங்க டைரக்டா அப்படி நீங்க பிளக் பண்ணும்போது நல்ல சூப்பரா நீங்க உள்ள வரைக்கும் போகணும், நல்லா இன்சர்ட் பண்ணணும் நண்பர்களே. உள்ள போய் ஒரு இடத்துல போய் வந்து உங்களுக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆகும். அப்படியே அப்பதான் உங்களுக்கு அந்த கனெக்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு சென்டர் ஒரு கிரவுண்ட் வந்து பாடியோட கனெக்ட் ஆகும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த குட் ரிசப்ஷன் இருக்கும். ஸோ நண்பர்களே பாருங்க, இந்த டைபோல் இதுல இருந்து ஒரு அவுட்புட், இங்க லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் ஒரு 25 dB அவுட்புட், இதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து நம்ம இங்க இருந்து பிளக் இன் பண்ணிடுறோம். சோ பாருங்க இதுல வந்து ப்ரோக்ராமிங் பாருங்க, ஆட்டோ ப்ரோக்ராமிங், அதாவது PLL, ஆட்டோ ஃபேஸ் லாக்கிங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நண்பர்களே பாருங்க, நீங்க இப்போ மதுரையில இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருக்கிறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்எம் சேனல்ஸ் வேணும்னா எஃப்எம் பேண்ட் விட்டு பாருங்க 88 to 108. சோ இங்க ஒரு 8 சேனல் இருக்குது. இந்த 8 சேனலும் பாருங்க தனிப்பட்ட ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில வந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சோ அப்ப நீங்க மதுரை சரௌண்டிங் ஏரியால இருக்கும்போது நீங்க ஒரு வாட்டி நீங்க ஆட்டோ டியூன் போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 சேனல் அப்படியே லாக் ஆகும். நீங்க அப்படியே நீங்க டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும்போது நீங்க கோயில்பட்டி தாண்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கிரெயினி ஆகும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட் ஆயிரும். ஏன்னா இந்த சேனலோட ஸ்ட்ரென்த் அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க திருநெல்வேலி இருக்குது. சோ திருநெல்வேலியில இருந்து
மறுபடியும் அங்க உள்ள சிக்னல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வேற செட்டன் ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு வந்து டிராவல் ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்க தாண்டினதுக்கு அப்புறம் எப்போ சிக்னல் கட் ஆகுதோ இல்ல நாய்ஸியா வருதோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா நீங்க ஒரு ஆட்டோ டியூன் போடணும். அப்பதான் ஏன்னா மதுரையோட சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி வேற, திருநெல்வேலியோட ஃப்ரீக்வன்சி வேற. சோ அப்போ சென்ட்ரல் பிளேஸ் தாண்டி நீங்க போகும்போது மறுபடியும் ஒருக்கா ஆட்டோ டியூன் போடணும். சோ அப்புறம் பாருங்க நண்பர்களே, நீங்க எங்கெல்லாம் இதே மாதிரி எவரி 70 or 100 கிலோமீட்டர் நீங்க போகும்போது இந்த எஃப்எம் சேனல்ஸ் இந்த செட்டப்ல நாய்ஸ் வருதோ அப்போ நீங்க மறுபடியும் ஒருக்கா நீங்க ஆட்டோ டியூன் போடும்போது சோ அந்த ஏரியாவில் உள்ள லோக்கல் எஃப்எம் சேனல்ஸ் வந்து உங்களுடைய எஃப்எம் பிளேயர்ல, உங்களுடைய யூஎஸ்பி பிளேயர்ல, உங்களுடைய MP3 பிளேயர்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேண்ட் விட்டு பாருங்க, உங்களுக்கு சூப்பரா 25 dB அருமையா வந்திருக்கு. இது பிராக்டிகலா உங்களுக்கு நான் உணர வச்சிருக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த செட்டப் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆண்டனா, இந்த கேபிள், இந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர், இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 950 rupees. ஸோ உங்களுடைய 3 வீலர் 4 வீலர் வாகனங்களிலேயும் நீங்க எஃப்எம் சேனல் நல்ல குட் ரெசல்யூஷன் வேணும்னு நினைக்கும் போது இந்த செட்டப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் கஸ்டமருக்காக நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாருங்க, ஜஸ்ட் 950 rupees. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டனா செட்டப்லாம் இருக்கறனால உங்களுக்கு கொரியருக்காக 100 rupees ஆட் ஆகும் விதின் தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பராக அவைல் பண்ணிக்கங்க. நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.